இந்த கிட்னி ஸ்டோனுக்கு, கேல் பிளாடர் ஸ்டோனுக்கு, பிரஸ்ட் ஃபைப்ரோடினோமாக்கு, பிசிஓடிக்கு, ஃபைப்ராய்ட் கட்டிக்கு, தைராய்டு காய்ட்ருக்கு, இது எல்லாத்துக்கும் நீங்க ஏதாவது ஆபரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. டாக்டர் எனக்கு திருப்பி இது வருமா அப்படின்னா வராதுன்னு எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்க, இன்க்ளூடிங் மீ. நம்ம உடம்புக்குள்ள சேர்ற எக்ஸசிவ் டாக்ஸின்ஸ், தேவையில்லாத பொருட்கள் கொஞ்சம் ஓவரா நம்ம உடம்புக்குள்ள சேரும் போதுதான் அது கட்டியாவும் கலலையாவும் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் ஆகும் நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளுக்குள்ள போய் அழகா உட்காந்துக்கும். ஆனா இது உட்காராம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த கழிவுகளை வெளியே நார்மலா நம்ம எப்படி அனுப்பலாம், யூரின்லயும் மோஷன்லயும் ஸ்வெட்லயும் அனுப்பலாம். ஸோ யூரின் மோஷன் கரெக்டா இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை கரெக்ட் பண்ணுங்க. மோஷன் ப்ராப்ளம்லாம் வராம பார்த்துக்கோங்க. இருமலம் அருநீர் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மூணாவது ஸ்வெட். யாருக்கு தான் இப்ப வேர்க்குது, யாருக்குமே வேர்க்க மாட்டேங்குது. அப்ப இன்டென்ஸ் ஒர்க் அவுட், ஒரு 20 மினிட்ஸ் பயங்கரமா தொப்பர நினைற அளவுக்கு ஒரு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கட்டிகளும் கலலைகளும் திருப்பி உங்களோட உடம்புல ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க தான் கேரண்டி கொடுத்துக்கணும். ஸோ இனிமேல் டாக்டர் கிட்ட கேட்காதீங்க, இனிமேல் கட்டி வராம நான் பாத்துக்கிறேன் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்க டாக்டர் கிட்ட சொல்லிட்டு வாங்க.